ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊர் தெப்பக்குளம். எப்போவுமே இந்த வறட்சி இருந்தது கிடையாது. இந்த வருஷத்தில் தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு. சம்மந்தமே இல்லாமல் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் பார்க்கும்போது அந்த அள்ளிகள் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் இந்த அள்ளிகள் அனுப்ப முடியுமான்ட்டு. கொஞ்ச நாள்லேயே எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ அள்ளிகள் கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நாள் வச்சு பூக்கலை. அப்புறம் தான் தோணுச்சு, இது நாட்டு அள்ளி போல். ஸோ அதனால் என்ன நினச்சிட்டேன், நம்ம ஊர் தெப்பக்குளத்தில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை அங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி இருக்குது. முக்கியமாக இது எனக்கு ஒரு யூடியூபர் தம்பி தான் வெரி ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நாட்டு அள்ளியை கொடுத்தாங்க. 3 கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வீட்டில் வைக்கும்போது பூக்கள்ன்றதுனால கொண்டு வந்து அப்படியே தெப்பக்குளத்தில் நாங்கள் இறக்கிட்டோம். ஸோ அது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எல்லாமே தமிழ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் தம்பி மூலமாக கிடைச்சது தான். எங்கள் துறையூருக்கு ஒரு பெருமை. எல்லாரும் வந்து அப்பப்போ வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இது குப்பை தாங்க. எவ்வளோ தடவை நாங்களும் நகராட்சியில் போய் பெட்டிஷன் கொடுத்தாலும் அவங்க க்ளீன் பண்ணாலும் இதை வந்து மக்கள் தூய்மையாக வச்சுக்கலன்னா எப்படி பாருங்கள். எவ்வளோ பாட்டில்ஸ் என்னென்னவோ கிடக்குங்க உள்ளார. கொஞ்சம் பார்த்து வருத்தமாக தான் ஆயிடுச்சு. பட் இறங்கெல்லாம் முடியாது நம்மளால்.